ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சாக்லேட் டோனட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1/4 கப் வார்ம் மில்க், 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சர் பவுலில் 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வாட்டரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா பிசைங்க. இதுவே உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக வரும். நான் சொல்கிற அளவுகளை மாற்றிடாமல் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 1 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம். 1 hourக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி எலும்பி வந்திருக்கும். இவனுக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு ரோலிங் பேன் வச்சு இவனை நல்லா உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் டோனட்ஸ் நல்லா ப்ளஃபியாக வரும். என்கிட்ட டோனட் மேக்கர் இல்லாதனால இந்த மாதிரி 2 மூடிகள் எடுத்துக்கிட்டேன் வீட்டில். இப்போ பெரிய மூடியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் அந்த குட்டி மூடியை வச்சு நான் இதுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டு ஓரமாக வச்சுக்கிறேன். நம்மளுக்கு அப்போ பர்ஃபெக்டாக டோனட் ஷேப்பில் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த குட்டி மூடி வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவுலேயும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ டோனட்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இதை ஒரு கிளாத் வச்சு மூடி இது மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுறலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது நம்ம பொரிச்சு எடுக்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சஸாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் கரெக்டாக அது வெந்து வரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பேட்சையும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், மறந்துடாதீங்க, ஆயில் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக அது வெந்து வரும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் மெல்டட் சாக்லேட் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எனி சாக்லேட் நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இந்த டோனட்ஸை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா டோனட்ஸையும் இந்த மாதிரி நான் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காட்டுறதுக்காக லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்கு மேலேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சும்மா சொல்லக்கூடாதுங்க. இதை நான் நேற்று செஞ்ச உடனே வீட்டில் டக்குன்னு காலியாகிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி வந்துச்சுன்னு. பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.